மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் தக்காளி ஜூஸ் அடிக்கும்போது கொஞ்சம் பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூஸு நல்லா குடிக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இது மறுபடியுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சப்ஜா சீட்ஸ் ஊற போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கிளாஸில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாவது நீங்கள் அடிச்சுட்டு தக்காளி ஜூஸ் அடித்து குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு நல்லா ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் எடுக்கும்போது நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜூஸ்னாலே ஒரே மாதிரி ஜூஸ் போடாமல் இந்த மாதிரி தக்காளி வச்சுட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும். டேஸ்டி குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.